இந்த கிராமத்துல இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறா? இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? இந்த அநியாயத்தை கேட்க அந்த அம்மனே இறங்கி வரக்கூடாதா? என் பொண்ணு உயிர் இப்படி அநியாயமா போயிடுச்சு. இந்த ஜனங்க இப்படிதான் இந்த மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சுடுகாட்டுல பணத்தை எரிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தலைமொழிகிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நாம தேடி வந்தது அஷ்டகுணங்களுடைய கன்னிகைய. அவளை தேடுறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். அந்த கன்னிகைக்கு அஷ்ட லட்சணங்கள் இருந்தா பத்தாது. அவ உடம்புல ஓணம் இருக்க கூடாது. அந்த கன்னிகை பாதம் பதிஞ்ச இடம் கோலம் போட்ட மாதிரி ரொம்ப அழகா பூமியில பதிஞ்சிருக்கணும். சின்ன பொண்ணா இருக்க கூடாது. நல்லா பூர்த்தியா பெரியவளான பொண்ணாதான் அவ இருக்கணும். மான் போல துள்ளி குதிக்கிறவளா இருக்கணும். அப்படிப்பட்ட உடலை தான் பலி கொடுக்கணும். அப்பதான் அம்மாவுக்கு திருப்தி கிடைக்கும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.